வெல்கம் வியூவர்ஸ். இது கேத்தி வீடியோவுடைய பார்ட் 2 வீடியோ. நீங்க இன்னுமே பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா முதல்ல பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். கேத்தி ரொம்பவே கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருந்தாங்க. போலீஸ் இப்ப சந்தேகப்படுறது கேத்தியுடைய கணவரான மைக் மற்றும் கேத்தியுடைய வீட்டுக்கு போய் செக் பண்ண நெய்பரான டிம் ராபின்சன். இவங்க 2 பேரை தான் போலீஸ் இப்ப சஸ்பெக்டா நினைச்சாங்க. காரணம், கேத்தியுடைய கணவரான மைக்குடைய டி-ஷர்ட்ல ஸ்டெயின்ஸ் இருந்திருக்கு. டிம் ராபின்சனுடைய காருடைய ஃப்ளோர் மேட்லயும் சில ஸ்டெயின்ஸ் இருந்திருக்கு. சோ மேபி மைக் கொலை பண்ணிருக்கலாம், இல்ல அப்படின்னா நெய்பர் டிம் ராபின்சன் கொலை பண்ணிருக்கலாம், இல்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து கேத்தியை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. சோ மைக்குடைய டி-ஷர்ட் மற்றும் டிம் ராபின்சனுடைய காருடைய ஃப்ளோர் மேட் இந்த இரண்டுமே ஃபாரன்சிக் லேபுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பப்படுது. சில நாட்கள் கழிச்சு அதோடைய ரிசல்ட் வெளியே வருது. அந்த ரிசல்ட்டை பார்த்த போலீஸ் ஷாக் ஆனாங்க. ஏன் அப்படின்னா கேத்தியுடைய கணவரான மைக்குடைய டி-ஷர்ட்ல இருந்தது பெயிண்ட் அப்படிங்கிறதும், நெய்பரான டிம் ராபின்சனுடைய காருடைய ஃப்ளோர் மேட்ல இருந்தது மோட்டார் ஆயில் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இவங்க கூட வேலை செஞ்ச கோ ஒர்க்கர்ஸ் ரொம்பவே சாலிடான அளவையும் கொடுக்கறாங்க. அதாவது சம்பவம் நடந்த அந்த நாள்ல கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த மதியம் 1 மணி அளவுல இவங்க அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல தான் இருந்திருக்காங்க. போலீஸ் இதெல்லாமே பத்தாது அப்படின்னு இந்த 2 பேரையுமே பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அதன்படி 2 பேருமே பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல பாஸும் ஆகுறாங்க. இப்ப இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. சோ போலீஸ் இவங்கள சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. கில்லர் இவங்க இல்ல அப்படின்னா வேற யாரு சஸ்பெக்ட் அப்படிங்கறத போலீஸ் இப்ப கண்டுபிடிச்சாகணும். ஆனா இப்ப அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு க்ளூ 4 வயதான டாசா சொன்ன க்ளூ. கில்லர் பிளாண்ட் ஹேர் உடையவன், அவ்வளவுதான். இப்ப போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அந்த கில்லர் கேத்திக்கு தெரிஞ்சவன், 4 வயதான டாசாவிற்கு தெரிஞ்சவன் அப்படிங்கிறப்ப அது நெய்பரான டிம் ராபின்சனும் இல்ல, கேத்தியுடைய ஹஸ்பண்டான மைக்கும் இல்ல. அப்படிங்கிறப்ப அந்த கில்லர் யாரா இருக்க முடியும்? ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கில்லர் ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கான் அப்படிங்கறது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது. சோ போலீஸ் அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா? எப்படி இந்த கேஸை கிராக் பண்ணாங்க? ஃபாரன்சிக் இந்த கேஸ்ல எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். காசு செலவு பண்றது அப்படிங்கிறது ஒரு தனி கலை. எல்லாத்துக்குமே அது தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். லோன், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே பர்சனல் ஹாப்பினஸ்க்காக பல சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம். இப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்காம ஒரு ஹாப்பி லைஃபை லீட் பண்ண என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரியல் லைஃப் மணி அப்படிங்கிற இந்த புக்கை கேளுங்க. இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல, அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரியான பல புக்ஸை ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான எக்கச்சக்கமான புக்ஸை கேட்கறதுக்கு 399 ரூபாய் மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5 T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணும் பொழுது 399 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகி வெறும் 199 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆஃபர் கோட் மற்றும் ஆப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு புக் தமிழ்ல ஆடியோ ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் ஃபார்ம் கீழே கொடுத்திருக்காங்க, அதுல நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். ஆல்ரெடி 1,10,000க்கு மேல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அபிஷியல் டெலிகிராம் குரூப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இப்பவே அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
கேத்தியுடைய கில்லர் யாரு அப்படிங்கிறதுல இருக்க ஒரே ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அவங்களுடைய 4 வயதான குழந்தை டாஷா தான். டாஷாவுடைய தலையில ரொம்பவே பலமா அடிக்கப்பட்டிருந்துச்சு. அவளுடைய முகம் ரொம்பவே வீங்கி இருந்துச்சு. அந்த கில்லர் டாஷாவுடைய முகத்துல தன்னுடைய கையை இப்படி மடக்கி குத்தி இருக்கான். இப்ப டாஷா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. அப்படி டாஷா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது டாஷாவை பாக்குறதுக்காக அவளுடைய சித்தப்பா கிரெக் அங்க வராரு. அப்ப அங்க ரூம்ல டாஷாவுடைய கிராண்ட் மதரும் கூட இருக்காங்க. தன்னுடைய சித்தப்பா கிரெக்க பார்த்த உடனே டாஷாவுடைய பிஹேவியர் எல்லாமே டோட்டலா மாற ஆரம்பிக்குது. டாஷா தன்னுடைய கிராண்ட் மதரை ரொம்பவே பதட்டத்தோட பயத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறா. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச கிராண்ட் மதர் டாஷா கிட்ட அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது சித்தப்பாவா, அந்த கில்லர் சித்தப்பாவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டாஷா இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றா. போலீஸ் டாஷாவை ஹிப்னோடைஸ் பண்ணி மறந்து போன ஞாபகங்களை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா நோ யூஸ். டாஷாவால அந்த ஞாபகங்களை திருப்பி கொண்டு வர முடியல. டாஷாவுடைய சித்தப்பாவான 35 வயதான கிரெக் கொல்லப்பட்ட கேத்தியுடைய ஓன் சிஸ்டரான ஷெலியை தான் 5 வருடங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஷெலி மற்றும் கிரெக் 2 பேருமே போதைப் பொருள் ரொம்பவே அதிகமா பயன்படுத்துவாங்க. அதனால ஜெயில கூட இருந்திருக்காங்க. சொல்ல போனா கேத்தி கிரெக்குக்கு பயந்து தான் வேற ஒரு வீட்டுக்கே மாறி இருக்காங்க. கிரெக் கூட தனியா இருக்கவே கேத்தி பயப்படுவாங்க. பிகாஸ் பல முறை கிரெக் கேத்தி கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே கிரெக் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கிரெக்குக்கு கேத்தி மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்ததும் அது கேத்திக்கு பிடிக்காம இருந்ததும் எல்லாத்துக்குமே தெரியும். போலீஸ் இந்த கோணத்துல மூவ் பண்ணும் பொழுது கிரெக் கேத்தியுடைய வீட்டில் இருந்ததுக்கான ரொம்பவே சாலிடான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. கிரெக்குடைய ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை கேத்தியுடைய வீட்டில இருந்து எடுக்கப்படுது. ஆனா இதை வச்சு கிரெக் தான் கில்லர் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பிகாஸ் கிரெக் டாஷாவிற்கு சித்தப்பாகிறாரு. அந்த வீட்டுக்கு எப்பவுமே அடிக்கடி வந்துட்டு போறவரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கைரேகை அந்த வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நார்மலான ஒண்ணுதான். ஆனா இதுவே ஒரு ஸ்ட்ரேஞ்சருடைய கைரேகை அங்க இருந்திருந்தா இது ஒரு நல்ல எவிடன்ஸா எடுத்திருக்கலாம். இப்ப போலீஸ் கேத்தியுடைய ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சு பாக்குறாங்க. கேத்தி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிரெக் தன்னுடைய ஒரு பாடி பார்ட் மேல, அதாவது தன்னுடைய வயிறு மேல ரொம்பவே அப்சஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. கோஇன்சிடென்ஸா கேத்தி அவங்களுடைய வயிற்றுல தான் பல முறை குத்தப்பட்டிருக்காங்க. சந்தேகப்பட்ட போலீஸ் இப்ப கிரெக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிரெக் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. கிரெக்குடைய ஒய்ஃபான ஷெல்லி கிட்ட விசாரிக்கும் பொழுது சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு என்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு மதியம் 2:30 மணிக்கு மறுபடியும் என்ன ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண வந்துட்டாரு. வேற எங்கேயும் அவர் போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்ற மாதிரி மதியம் 1 மணிக்கு தான் கொலை நடந்திருக்கு. அப்படின்னா ஒருவேளை கிரெக் தான் இந்த கொலையை பண்ணியிருந்தா அவனுக்கு கொலையை பண்ணிட்டு கிரைம் சீன்ல இருந்து வெளியே வந்து கிளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. கிரைம் சீன்ல கேத்தியுடைய பாத்ரூம்ல அப்படின்னு கிரெக்குடைய தலைமுடி, கிரெக்குடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலுமே கிரெக் ஃபேமிலியில ஒருத்தன் அப்படிங்கறதால அதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. பிகாஸ் அதே மாதிரி ஃபேமிலியில மற்றவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஹேரும் அங்க இருந்துச்சு. கேத்தி ரேப் பண்ணப்பட்டிருந்தாலுமே இந்த கிரைம் நடந்தது 1986 அப்படிங்கறதால அந்த சிமனை வச்சு டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணி மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதிலிருந்து இந்த கேஸை சால்வ் பண்ற டெக்னாலஜி எல்லாம் அப்ப இம்ப்ரூவ் ஆகாத டைம் அது. அந்த டைம்ல செராலஜி அப்படிங்கிற டெக்னிக் தான் யூஸ் பண்ணாங்க. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா பிளட் குரூப் டைப்பிங் மாதிரி. அதுக்குமே ரொம்பவே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் வேணும். அதுல பிளட் டைப் மட்டும் தான் தெரியும். அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பிளட் டைப்பும் கிரெக்குடைய பிளட் டைப்பும் சேமா தான் இருந்திருக்கு. அதாவது கில்லர் ஓ டைப் பிளட் குரூப் உடையவன், அதே மாதிரி கிரெக்கும் ஓ டைப் பிளட் குரூப் உடையவன். ஆனா இதை வச்சு எதுவுமே முடிவு செய்ய முடியாது. அந்த டைம்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே அது கரெக்டா தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் சால்வ் அ கிரைம் வித்தின் அ மந்த் வித் ஆல் த ஃப்ரெஷ் லீட்ஸ் தட்ஸ் நாட் அ பாசிபிலிட்டி தேர் தட் யூ வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரைம் நடந்து 1 மாதத்துக்குள்ள அதை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா அப்ப கிடைக்கிற ஃப்ரெஷ் லீட்ஸை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தென் அந்த கிரைமை சால்வ் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. கேத்தியோடைய கேஸ் கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. நாட்கள் அப்படியே நகர ஆரம்பிக்குது. கிரெக் மற்றும் ஷெல்லி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா கேத்தியுடைய அப்பாவோ இதை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு தன்னுடைய ஒரு மகளை கொன்ன வந்தான், தன்னுடைய இன்னொரு மகளை கல்யாணமும் பண்ணி இப்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு கிரெக் மேலதான் முழு சந்தேகத்தோட இருந்தாரு. இப்படி நிலைமை போயிட்டு இருந்தப்பதான் அதிலிருந்து 11 வருடங்கள் கழிச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு டிஎன்ஏ ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அதிலிருந்து கில்லரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி வருது. இப்ப கேத்தியுடைய ரேப் கிட்ல இருந்து பயாலஜிக்கல் எவிடன்ஸ் எடுத்து
அதிலிருந்து டிஎன்ஏ ப்ரொஃபைலை கிரியேட் பண்றாங்க. அது கிரெக்குடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் கூட கம்பேர் பண்ணப்படுது. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது போலீஸ் மட்டும் இல்ல, கேத்தியுடைய ஃபேமிலியே ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா டிஎன்ஏ மேட்ச் ஆகல அப்படின்னு வருது. ஆனால் ஃபாரன்சிக் டீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பயாலஜிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப நாள் ஆனதுனால 100% எங்களால் மேட்ச் பண்ண முடியல. ஆனால் கில்லர் இவங்களா தான் இருக்கலாம் அப்படிங்கிற 2%குள்ள கிரெக்குடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் இதை கேட்ட கேத்தியுடைய அப்பா, எஸ் நம்ம அவனை பிடிச்சிட்டோம், கண்டிப்பா இவனை தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கிரெக்கோ இதுக்கு வேற ஒரு பதில் வச்சிருந்தான். கிரெக் என்ன சொன்னா அப்படின்னா, சம்பவம் நடந்த அந்த நாள், அதாவது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில அவனும் கேத்தியும் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் அவனுக்கும் கேத்திக்கும் ஒரு அஃபையர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி நான் காலையில கேத்தி கூட இருக்கும் பொழுது கேத்தி உயிரோட தான் இருந்தா. சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. போலீஸால இப்பவுமே கிரெக்க அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அன்னைக்கு காலையில கிரெக் அங்கதான் இருந்தான் அப்படிங்கிறதுக்கான பதில அவன் சொல்லிட்டான். ஆனா அவன் தான் கேத்திய கொலை பண்ணான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இப்ப வேணும். சோ இப்ப போலீஸ் அந்த ஆதாரத்தை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சு இப்ப மறுபடியுமே 4 வருடங்கள் ஆகுது. ஆனா அப்பவுமே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிரெக் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த கேஸ் விஷயமா டெல்லஸில் இருக்க ஒரு பிரைவேட் ஃபாரன்சிக் லேபில் இருக்க கேத்தரின் அப்படிங்கிற ஒரு ஃபாரன்சிக் ஆபீசர் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கேத்தரினுடைய அப்பா டெக்சஸ்ல சீஃப் ஆஃப் போலீஸா இருக்காரு. சோ கேத்தரின் நார்மல் சயின்டிஸ்ட் எப்படி யோசிப்பாங்களோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. அப்பதான் இந்த பிரைவேட் ஃபாரன்சிக் லேப்ல ஒரு டெஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு கில்லர் ஒரு விக்டிமுடைய கழுத்தை நெரிக்கிறான் அப்படின்னா அப்போ அந்த கில்லருடைய ஸ்கின் செல்ஸ் விக்டிமுடைய உடம்புல தங்குதா, டெபாசிட் ஆகுதா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்கின் செல்ஸ் விக்டிமுடைய உடம்புல டெபாசிட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ இவங்க பண்ண வேண்டியது எல்லாமே கேத்தியுடைய எவிடன்ஸ்ல இருந்து, அதாவது கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட எவிடன்சஸ்ல கில்லருடைய ஸ்கின் செல்ஸ் விழுந்திருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்க. கேத்தியுடைய கைகளை பின்பக்கமா கட்ட பக்கத்துல இருந்த லேம்பில் இருந்து ஒயர் எடுத்து கட்டினா இல்லையா, அந்த ஒயர். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம நீங்க அங்க போன ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு தான் வருவீங்க. அது உங்களுடைய ஹேரா இருக்கலாம், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஸ்கின் செல்ஸா இருக்கலாம். இதுல ரொம்பவே அதிர்ஷ்டவசமா அந்த எவிடன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த ஒயரை பிளாஸ்டிக் பேக்ல ஸ்டோர் பண்ணாம ஒரு க்ளோத் மாதிரி பேப்பர் பேக்ல எவிடன்ஸ் ரூம்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அதனால ஒயர்ல இருந்த ஈரப்பதம் அப்படியே காஞ்சு ட்ரை ஆகிரும். அது டிஎன்ஏவை பிளாஸ்டிக் பேக்ல இருக்கிறத விட ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பா வச்சிருக்கும். அந்த ஒயர் முழுக்கவே பிளட்டா இருந்திருக்கு. இப்ப ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் அந்த ஒயரை ஸ்வாப் பண்ணி பிளட் கூட வேற ஏதாவது ஸ்கின் செல்ஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அதிலிருந்து 2 ஜெனடிக் ப்ரொஃபைல்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. ஒன்னு விக்டிம் கேத்தி உடையது, இன்னொன்னு எஸ் அது கிரெக் உடையது தான். கேத்தியுடைய கைகளை கட்டி இருந்த அந்த ஒயர்ல கிரெக் உடைய டிஎன்ஏ இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அது கிரெக் தான் அந்த கில்லர் அப்படிங்கறத தவிர வேற எதுவும் இல்லை. கிரெக் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறான். அப்போ அவனுடைய பிரிசன் இன்மேட் கிட்ட அவன் கேத்தியை எப்படி கொலை பண்ணான் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். கொலை நடந்த அந்த நாள் கிரெக் ரொம்பவே போதையில் இருந்திருக்கான். கேத்தியுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். கதவை ஓபன் பண்ண கேத்தி வேற வழி இல்லாம அவனை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அப்ப உள்ள போன உடனே அங்க சோஃபால டாஸா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறான். அதற்கு பிறகு கேத்தி கிட்ட செக்ஸுவல் அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றான். அப்ப கேத்தி அவனை தள்ளி விட்டு வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உடனடியா அவன் அங்கிருந்த டாசா கிட்ட போய் தன்னுடைய ஒரு கையை வச்சு தன்னுடைய ஃபேஸை மறைச்சுக்கிட்டு இன்னொரு கையால டாசாவுடைய முகத்துல பல முறை குத்தி மயக்கமடைய வைக்கிறான். அடுத்தது 2 மாத குழந்தையான ஷான் இருக்கிற ரூமை பார்த்து அடுத்தது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது இதை பார்த்த கேத்தி, தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணாத, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற அவன் சொன்னது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரி தன்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. அதனாலதான் ட்ரெஸ் ஒரே இடத்துல கீழே கடந்திருக்கு. இப்போ பக்கத்துல இருந்த லேம்பில் இருந்த ஒயர் எடுத்து கேத்தியுடைய கைகளை பின்பக்கமா கட்டுறான். அப்பதான் அவனுடைய ஸ்கின் செல்ஸ் அந்த ஒயர்ல ஸ்டோர் ஆகுது. அதற்கு பிறகு கேத்தியை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா கேத்தியுடைய வயிற்றுலயே பல முறை குத்தி கொலை பண்றான். பாத்ரூம்ல எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கேத்தியுடைய ஹஸ்பண்டுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். அப்பதான் அவனுடைய கார்ல போகும் பொழுது பிளட் ஆகாம இருக்கும்
இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா 15 வருஷம் கழிச்சு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும் பொழுது ஒரு நாள் நம்ம மாட்டுவோம் அப்படிங்கிறத அப்ப கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் கிரெக். கோர்ட்ல அவனுக்கு 45 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ஆனா அப்படி ஜெயிலுக்கு போய் 4 வருடங்கள்ல அவனுக்கு 56 வயது இருக்கும் பொழுது லிவர் டிசீஸால ஜெயில இருக்கும் பொழுதே இறந்து போயிடுறான். சோ தப்பு பண்ணவன் எப்படி இருந்தாலும் மாட்டியே தீருவான். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடியே அமெரிக்கால இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணதை பத்தி எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.